அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல். குறள் எண் 1300. தஞ்சம் தமர் அல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. தம்முடைய உள்ளம் ஒருவருக்கு சுற்றம் அல்லாது போனால் பிறர் எவ்வாறு உறவினர்களாவார்கள்? When one's own mind is not in cordial relationship, how can others be in cordial relationship with her? என் துடிப்பா, உள்ளமே ஒருவருக்கு பகையானால் எப்படி பிறர் உறவாவார்? உள்ளமே ஒருவருக்கு பகையானால் எப்படி பிறர் உறவாவார்? இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, என் நெஞ்சம் எனக்குரியது, எப்பொழுதும் என்னோடு இருப்பது. அந்த நெஞ்சமே எனக்கு உறவில்லாமல் என்னை கைவிட்டு விட்டால் அயலார் எனக்கு உறவாதல் எங்கனம் அப்படின்னு கேட்கிறார். நெஞ்சம் ஒருவனை அல்லது ஒருத்தியை கைவிடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை இல்லாமல் இருத்தல். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறான். தோல்வியில் துவண்டு போகாமல் மீண்டும் வெற்றியை அடைய வேண்டும் அல்லது முதல் முறையாக வெற்றி அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அப்பொழுது அவனுடைய உள்ளம் அவனுக்கு துணையாகவில்லை என்றால் எப்படி அவனால் வெற்றி பெற முடியும்? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஐயன் சொன்னார். அப்போ உள்ளத்தனையது உயர்வுனா உள்ளம் உயர்வாக இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்க முடியும் அப்படிங்கறதையும் ஐயன் சொல்லியிருக்கார். இங்க தலைவிக்கு உள்ளம் உயர்வாக இருக்கிறது மட்டுமல்ல, ஒத்துழையாமை இயக்கமும் நடக்குது. தலைவி என்ன நினைக்கிறா? நான் தலைவனை விட்டு பிரிந்து விட்டேன், தலைவனிடம் பேசக்கூடாது, அவன் திரும்பி வந்தால் அவனிடம் சண்டை போட வேண்டும். அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் தான் அவன் திருப்பி நம்மளை விட்டு விட்டு செல்ல மாட்டான். அதனால அவனுக்கு கொஞ்சமாவது நம்ம சண்டை போடணும், கொஞ்சமாவது அவன்கிட்ட பிகு பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து வாழணும், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகாம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கறது தான் தலைவியினுடைய திட்டம். ஆனா தலைவியினுடைய உள்ளம் திட்டமிடும் போதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஆமாமா ஆமாமான்னு சொல்லுது, சாமி மாடு மாதிரி அதுதான் திட்டத்தையும் சொல்லிக் கொடுக்குது. ஆனா திட்டத்தை அந்த நிறைவேற்றம் இல்லையா? பல வேளைகளில் பல அரசாங்கங்கள் அற்புதமான திட்டம் போடும், ஆகச்சிறந்த திட்டம் போடும், நிறைவேற்றுவதில் பயங்கரமா கோட்டை விட்டுரும். இப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாக சாக்கடை தோண்டுகிறோம் பேர் வழி என்று பெரிய அந்த மிஷினை கொண்டு வந்து, கருவியை கொண்டு வந்து, எர்த் மூவரை கொண்டு வந்து சாக்கடைக்கு பறிச்சாங்க. பறிக்கும்போது என்னுடைய வீட்டு காம்பவுண்டு சுவர், சுற்றுப்புற சுவரனுடைய அடித்தளத்தை சேர்த்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. எப்ப வேணா காம்பவுண்டு சுவர் உளுந்து போயிருங்கிற ஒரு பயத்தோடவே நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து டிச்சை கட்டினாங்க. அதுவும் இப்படி நேர ஆழமா இருக்கிற மாதிரி நிலையப்பும் அடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி கட்டிட்டாங்க. அந்த தோண்டாங்க இல்லையா மண்ணை, டிச்சு கட்டது போக மீதி இடம் குடியா இருக்கும் இல்லையா, அது நிரப்பாமே போயிட்டாங்க. அப்புறம் நான் எங்க பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு என்னுடைய மேலாளர் மூலமா ஒரு கடிதம் எழுதி கொடுத்து, தயவு செய்து மூடுங்க தாயே, மூடுங்க ஐயாவே, இல்லைன்னா இது ரொம்ப சிக்கலா இருக்குது, உள்ளே வீட்டுக்குள்ளேயே போக முடியல வர முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து மண்ணை மூடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்தாங்க, வந்துட்டு ரோட குழி பறிச்சாங்க. எது குழி பறிச்சாங்க? தார் போடுறதுக்காக குழி பறிச்சாங்க. குழி பறிச்சுட்டு வந்து ஜல்லியும் கொட்டிட்டு போயிட்டாங்க. ஜல்லியை கொட்டி 15 நாள் ஆச்சு. கொட்டின ஜல்லியில பாதி ஜல்லியை காணா, மீதி ஜல்லியில வந்து இருசக்கர வாகனங்கள்ல வர்றவங்க வந்து சரி கூட்டு உழுகுறாங்க. நாங்க வந்து அந்த காம்பவுண்டு சொந்த செலவுல நானே கட்டிக்கிட்டேன். அந்த சாலைக்கும் காம்பவுண்டுக்கு நடுவில் உள்ள போறதுக்கு வழியில் நான் வந்து ஒரு பாதை அமைக்கணும், ரேம்ப். அந்த ரேம்ப் என்னால அமைக்க முடியல, அவங்க சாலை முடிக்காம இருக்கிறாங்க. என் அம்மா வந்து 85 வயசுல வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்களை வெளியில கூட்டு போனோம்னா காரை உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து நான் கூட்டு போக முடியும். போட்டிக்கொள்ள வந்து இப்ப முடியாத வெளியில் நடந்து போய் தான் கூட்டணும். இவ்வளவு சிக்கல்களையும் திட்டமிடும் போதே யோசிச்சிருக்கணும்ல. இப்பதான் திட்டமிடுறோம், இப்பதான் நிறைவேற்றோம் அப்படின்னு விரைவா நிறைவேற்றணும். இது சும்மா கையால் ஆகாத்தினால அப்படி போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பல முறை இது நகராட்சிக்கு நான் சொல்லிட்டேன், மாநகராட்சிக்கும். ஒரு வேலையும் எனக்கே நடக்கல, அப்புறம் யாருக்கு நடக்கல நினைச்சு பாருங்க. இதைத்தான் தலைவி சொல்றா. திட்டமிடும் போது உள்ளம் எங்கூட ஒன்னாவுக்கு வந்து திட்டமிட்டது, அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டு போயிடுச்சது. கோச்சுக்கிட்டு போகல, அது முன்னாடி ஓடி போயிடுச்சு. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் தனியாவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இப்படி எனக்கு என்னுடைய உள்ளமே சொந்தமா இல்ல, உறவாக இல்ல, சுற்றமா இல்ல. அப்போ மற்றவங்க யார் எனக்கு உறவா இருப்பாங்க? என்னுடைய உள்ளமே எனக்கு வந்து ஒத்தாசை செய்யல, என்னுடைய ஆசையை நிறைவேற்றல, அவங்க கூட சண்டை போடல அப்படின்னா மற்ற உற்றார்கள்,
உறவினர்கள்லாம் போய் அவங்ககிட்ட சண்டை போட முடியுமா? நீ அவ கூட இரு, அவளை கூட்டு போன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு அந்த உள்ளம் தனக்கு சுற்றம் இல்லாமல் போச்சுன்னு தலைவி சொல்றா. இதுக்கு ஒரு பாட்டு, இது ஏற்கனவே சொன்ன பாட்டு தான், மிக அருமையான பாட்டு. பறவைக்கு சிறகு பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட கால்கள் உண்டு, உறவுக்கு நெஞ்சே பகையானால் மண்ணில் உயிரினம் பெருகிட வகையேது, நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்திட வேறே வழியேது, மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. இப்படி துணை வெளியிலிருந்து வருது, ஆனா உள்ளுக்குள் இருக்கிற உள்ளம் தலைவிக்கு துணை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு குரல் சொல்லுது. தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, வெள்ளிக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.